பிரபல நட்சத்திர ஜோடியாக இருந்த சமந்தா நாகசைத்தன்யாவின் மனமுறிவுக்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவின் மகன் கே.டி. ராமாராவ் தான் காரணம் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியிருப்பது பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. ரசிகர்களின் மனம் கவர்ந்த சமந்தா நாகசைத்தன்யா ஜோடி கடந்த 2021ஆம் ஆண்டு பரஸ்பரமாக பிரிந்தனர். இது நடந்து பல வருடங்களான நிலையில் இந்த ஜோடியின் பிரிவுக்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் அமைச்சருமான கே.டி. ராமாராவ் தான் காரணம் என்று தற்போதைய வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா குற்றம் சாட்டியுள்ளார். இது ஆந்திர அரசியலிலும் சினிமாவிலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது. ஒரு பேட்டியில் சமந்தா மீது ராமாராவ் விருப்பம் கொண்டதாகவும் அவரது ஆசைக்கு இணங்குமாறு நாகார்ஜுனாவின் குடும்பமே சமந்தாவை வற்புறுத்தியதாகவும் சர்ச்சையளிக்கும் பேட்டியை அளித்திருந்தார் அமைச்சர் கொண்டா சுரேகா. நாகார்ஜுனா குடும்பத்தின் செயல்களை ஏற்காத சமந்தா அதனால்தான் நாகசைத்தன்யாவை பிரிந்துவிட்டதாகவும் சுரேகா தன் பேட்டியில் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு நாகசைத்தன்யாவின் தந்தையும் பிரபல நடிகருமான நாகார்ஜுனா கடும் கண்டனங்களை தெரிவித்தார். அமைச்சர் கொண்டா சுரேகா அவர்களின் கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் சினிமா நட்சத்திரங்களின் வாழ்க்கையை உங்கள் எதிரிகளை விமர்சிக்க பயன்படுத்தாதீர்கள். தயவு செய்து மற்றவர்களின் தனி உரிமையை மதிக்கவும். ஒரு பெண்ணாக பொறுப்பான பதவியில் இருக்கும் நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக சொன்ன கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் தவறானவை. உங்கள் கருத்துக்களை உடனடியாக திரும்பப் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று காட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் நடிகை சமந்தா தன் இன்ஸ்டா ஸ்டோரியில் காட்டமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அவர், ஒரு பெண்ணாக இருந்து பல இடர்களில் இருந்து வெளியேறி வந்து வேலை செய்யவும், பல நேரங்களில் பெண்ணை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கும் துறையில் சர்வைவ் செய்யவும், காதலில் விழுந்து பின் அதிலிருந்து மீண்டு வரவும், ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கடந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருவருக்கு வேண்டும். ஆகவே கொண்டா சுரேகா அவர்களே, என்னுடைய இந்த பயணம் என்னை எப்படி மாற்றியுள்ளது என்பதில் நான் எப்போதும் மிகவும் பெருமை கொள்வேன். தயவு செய்து என்னுடைய பயணத்தை நீங்கள் சிறுமைப்படுத்தாதீர்கள். ஒரு அமைச்சராக உள்ள உங்களின் வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என நம்புகிறேன். தனிநபர்களின் தனியுரிமையை மதித்து பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி பேசுவதை தவிர்க்குமாறு ஊடகங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்டதாக நாங்கள் ஒரு விஷயத்தை வைத்திருப்பது என்பது தவறான விளக்கத்தை யார் வேண்டுமானாலும் தரலாம் என்றாகாது. நான் தெளிவுபடுத்த நினைக்கும் இன்னொரு விஷயம், எனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தது. அதில் எந்த அரசியல் சதியும் இல்லை. தயவு செய்து எனது பெயரை அரசியல் சண்டைகளில் இருந்து விலக்கி வையுங்கள். நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவள். இனியும் அப்படி இருக்கவே விரும்புகிறேன் என்றுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் கொண்டா சுரேகா பொது வெளியில் ஊடகங்களுக்கு முன்னால் அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை பேசுவதாக நடிகர் நானியும் தனது சமூக வலைதள பக்கத்தில் காட்டமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எப்பேற்பட்ட முட்டாள்தனமான விஷயத்தையும் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் அரசியல்வாதிகளை பார்க்கும் போது அருவருப்பாக இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள் மிகவும் பொறுப்பற்றதாக இருக்கும் போது உங்களை நம்பியிருக்கும் மக்கள் மீது உங்களுக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அப்படி நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய முட்டாள்தனம். இது நடிகர்கள் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். இவ்வளவு மரியாதைக்குரிய பதவியில் இருப்பவர் ஊடகங்களுக்கு முன்னால் இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பையான பேச்சுக்களை பேசுவதும் அதை சரியென்று நினைப்பதும் முறையல்ல. நமது சமூகத்தை மோசமாக பிரதிபலிக்கும் இத்தகைய செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டுமென நடிகர் நானி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பல பிரபலங்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் கொண்டா சுரேகா பதில் கொடுத்துள்ளார். எனது கருத்துக்கள் ஒரு தலைவர் பெண்களை இழிவுபடுத்துவதை கேள்வி கேட்பதற்காகவே தவிர உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல சமந்தா. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்த விதம் எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக, ஒரு இலட்சியவாதியாகவே தெரிகிறீர்கள். எனது கருத்துக்களால் நீங்களோ அல்லது உங்கள் ரசிகர்களோ புண்பட்டால் எனது கருத்துக்களை நிபந்தனையின்றி வாபஸ் பெறுகிறேன். வேறு விதமாக இதை பெரிதாக்க நினைக்க வேண்டாம் என்று அமைச்சர் கொண்டா சுரேகா சமந்தாவிற்கு பதில் கொடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.